வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ரொம்ப ஈஸியான ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அதில் 2 பட்டை, 4 லவங்கம், கொஞ்சம் கல்பாசி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு இதையும் அதோடு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே கொஞ்ச நேரம் எண்ணெயில் நல்லா பொரியட்டும். இப்போ பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து கொஞ்ச நேரம் எண்ணெயில் நல்லா வதக்கலாம். இந்த ரெசிப்பியில் நம்ம எந்த மசாலாவை அரைச்சியோ இல்லை பொடி பண்ணியோ சேர்க்க போகிறதில்ல. இப்போது வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே நல்லா வதக்க போகிறோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதோட 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விடலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதோட 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் நான் சேர்க்குறேன். நீங்கள் தனித்தனியாக சேர்க்குற மாதிரி இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் இதோடு சேர்க்குறேன். சேர்த்து இதோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் இந்த தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கனை இதோடு சேர்க்கலாம். சேர்த்த பிறகு இதோட மசாலா நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட போகிறோம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடலாம். உப்பு நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம். இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைப்பட்டால் இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிக்கனை அப்படியே வேக விட போகிறோம். இதுக்கு இடையில கொஞ்சம் லைட்டாக கிளறி விடணும், அப்படி இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தட்டை திறந்து பார்க்கலாம். இடையில நான் ஒரு வாட்டி திறந்து கிளறி விட்டுருக்கேன். இப்போ சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இது மேலே கொத்தமல்லி தழை தூவி விடலாம். கொத்தமல்லி தழை போட்டதும் லேசாக கிளறி விட போகிறோம். இதை கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டவ்வில் வச்சு லைட்டாக கிளறி விடலாம். இப்போ நல்லா கிரேவியாக வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரம் விட போகிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.